கைஸ், இந்த வீடியோவில் ஃபெரோஸ் அப்படின்ற நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான பேய் கதையை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது அப்பாடா நல்ல வேலை அந்த சுச்சுவேஷனில் நம்ம இல்லை அப்படின்னு சில பேர்த்துக்கு தோணும். இன்னும் சில பேர்த்துக்கு வெயிட் இதே மாதிரியே ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் இருக்கே அப்படின்னு தோணும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செம்ம த்ரில்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹாரர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹாரர் கண்டென்ட் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாமக்கல் பக்கத்தில் பரமத்தி வேலூர் அப்படின்ற ஊரை சேர்ந்த ஃபெரோஸ் அப்படின்றவர் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்சிசி கேம்ப்காக தஞ்சாவூரில் இருக்க ஒரு இன்ஸ்டியூஷன் போகிறாரு. டே 1 அப்போ இவங்க ஈவினிங் ட்ரைனிங் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தங்குற இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு வெளியே ஒரு நாய் நின்று பயங்கரமாக குலைச்சிட்டு இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கிட்ட இந்த நாய் இப்படி குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கப்போ பிடி சார் வந்து அந்த நாயை விரட்ட ட்ரை பண்ணுறாரு. அந்த நாய் போகாமல் பயங்கரமாக குலைச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூட்டோட வாட்ச்மேன் வந்து, சாரிங்க இந்த மாதிரி நான் கேட்டை திறந்து விட்டு டீ சாப்பிட போயிட்டேன், அந்த கேப்பில் இது உள்ளே வந்துருச்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வெளியே கூட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தங்கறக்கு கொடுத்த ரூம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25, 26, 28, அதாவது 27 மட்டும் நடுவில் இல்லை, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வார்டன் கிட்ட பிடி சாரே கேட்குறாரு, அது என்னங்க 27 நம்பர் ரூம் மட்டும் இல்லை அப்படின்னு கேட்குறப்ப வார்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ரூம் ரொம்ப பழசாக இருக்குங்க, பல வருஷமாக அது க்ளீன் பண்ணாமல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபேன் கூட இல்லை, எப்படி பசங்க தங்குவாங்க, அதனால் 28 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு இவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. இப்போ ஃபெரோஸ் 28ஆம் நம்பர் ரூமில் இருக்காரு. மொத்தம் 8 பேர் அந்த ரூமில் இருக்காங்க. இவங்க நிறைய பசங்களாம் இருந்ததுனால தூக்கம் வராமல் ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு அப்படியே வந்து ஒரு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 மணிக்கு தான் எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 மணிக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஃபெரோஸோட ஃப்ரெண்டு வந்து ஃபெரோஸை எழுப்பி, டே இந்த மாதிரி ஒரு யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு கேட்குறப்ப ஃபெரோஸ் என்ன சொல்கிறாருன்னா, டே அது ஏதாவது நீ தூக்கத்தில் உனக்கு கேட்டிருக்கோம், பேசாமல் படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் சொல்கிறாரு. படுக்கிறக்கு முன்னாடியே டக்குன்னு மறுபடியும் அந்த கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. இப்போ மறுபடியும் ஃப்ரெண்டு கேட்குறாரு, டே இப்போ உனக்கு கதவு தட்டுற சவுண்டு கேட்டுச்சுல அப்படிங்கிறப்ப ஃபெரோஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாண்டா நம்ம பிடி சாராக இருப்பார், நீ போயிட்டு திறந்து பாரு என்னன்னு கேளு அப்படின்னு சொன்னதுனால ஃபெரோஸோட ஃப்ரெண்டு போயிட்டு கதவு திறந்து பார்க்குறாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. என்னடா இங்கே யாருமே இல்லை, ஆனால் கதவு தட்டுற சவுண்டு கேட்டுச்சுல அப்படி கேட்கும்போது, டே அதான் நம்ம மற்ற ஸ்கூல் பசங்க எவனா ப்ராங்க் பண்ணுவாடா, நீ கதவை சாத்திட்டு வந்து படுறா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வந்து படுக்கிறாரு. மறுபடியும் கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. இவர் போயிட்டு மறுபடியும் திறந்து பார்க்குறாரு, அப்பவும் யாரும் இல்லை. இப்போ ஃபெரோஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ கதவு சாத்திட்டு அந்த கதவு பக்கத்துலேயே நில்லு, டக்குன்னு தட்டுற சவுண்டு கேட்டோன்னே டக்குன்னு திறந்தீங்கன்னா அவனுனால ஓட முடியாது, எவன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு பக்கத்துலேயே ஃபெரோஸோட ஃப்ரெண்டு நிற்கிறாரு. இப்போ மறுபடியும் கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. டக்குன்னு இவர் திறந்து பார்க்குறாரு, அப்போவும் அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ ஃபெரோஸோ அவரோட ஃப்ரெண்டு வெளியே வந்துட்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசிகிட்டு இருக்கப்ப இந்த 25ஆம் நம்பர் பசங்களும் 26ஆம் நம்பர் ரூமில் இந்த பசங்களும் வெளியே வர்றானுங்க. அவனுக்கிட்ட கேட்க, நீங்கள் எதுக்கு இந்த நேரத்தில் வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லைடா இந்த மாதிரி யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அதனால தான் வந்தோம், நீங்கள் தான் தட்டினீங்களா அப்படி கேட்குறப்ப, டேய் நீ வேறு, எங்கள் ரூம் கதையும் யாரோ தட்டினாங்கடா, அதை பார்க்கலாம் தான் நாங்கள் வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்லியிருக்கானுங்க. சரி இது கண்டிப்பாக மற்ற ஸ்கூல் பசங்களோட வேலையாக தான் இருக்கும், இது நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம், வாங்க போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் ஃபுல்லாகவும் ட்ரைனிங் போகுது. பகலில் எந்த பிரச்சனையும் இல்லை. நைட்டு சாப்பிட்டு இவங்க தங்குற இடத்துக்கு மறுபடியும் வர்றப்ப அந்த நாய் மறுபடியும் நின்று 2வது நாள் பயங்கரமாக குலைச்சிட்டு இருக்குது. அப்பவும் வாட்ச்மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த நாய் எப்படியோ உள்ளே வந்துடுதுங்க, சாரி நான் கூப்பிட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் நாயை கூப்பிட்டு போயிடுறாரு. டே 2 அப்போ என்ன நடக்குதுன்னா, அதே மாதிரி 2 மணிக்கு கதவு தட்டுற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் ஒரு பையன் எந்திரிச்சு போய் கதவை திறந்து பார்க்குறான். அவன் எதையோ பார்த்து பயத்தில் அந்த இடத்துலேயே ஸ்டன் ஆகி அப்படியே நின்னுறான். இதை ஃபெரோஸும் அவர் ஃப்ரெண்டு பார்த்துட்டு மற்ற பசங்க எல்லாத்தையுமே எழுப்பி, டே இந்த மாதிரி சீனியருக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவர் ஏதோ பார்த்து பயந்துருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு அவர்கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்குறப்ப அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட முகத்தில் தண்ணி தெளிச்சு விட்டு தண்ணியை குடிக்க சொல்லி, சரி என்னாச்சு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்து பயத்துலேயே என்ன சொல்கிற அந்த சீனியர் பையன் வந்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நான் வந்து ஒரு பெரிய பாம்பை பார்த்தேன், அதை பார்த்து தான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டவுடனே ஃபெரோஸ்க்கு என்ன தோணுதுன்னா, இல்லை இவர் பாம்பெல்லாம் பார்க்கல, இவர் வேற எதையோ பார்த்து பயந்துருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனியரை தனியாக கூப்பிட்டு, உண்மை சொல்லுங்கள், நீங்கள் எதை பார்த்தீங்க, எதனால் பயந்தீங்க அப்படி கேட்கும்போது அந்த சீனியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்தேன், அது என்னை பார்த்து இப்படி நேராக கை காமிச்சிச்சு, அதை பார்த்து தான் நான் பயந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
சரி இந்த விஷயத்தை இப்படியே விட்டோம்னா நமக்கு தான் இது டேஞ்சர், பிடி சார் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பிடி சார் கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. என்னென்னா நேற்று நைட்டு சீனியர் அண்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்தேன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னத்த நாள் வந்து எங்களுக்கு கதவு தட்டுற சவுண்டு கேட்டுச்சு, நாங்கள் போய் திறந்து பார்த்தோமா அங்கே யாருமே இல்லை, இங்கே வந்து ஏதோ ஒரு அமானுஷியமாக ஒரு விஷயம் இருக்குது, தயவு செஞ்சு நம்ம காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடி சார் கிட்ட சொல்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டே இங்கே பாருங்கடா, இப்போ நம்ம 10 நாள் கேம்புக்கு வந்திருக்கோம், இப்போ இந்த இன்ஸ்டியூட்காரங்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அவங்க இப்போவே நம்மளை காலி பண்ண சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்காது, அதாவது நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டாக போயிடும், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸில் இல்லை சார் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும், நாங்கள் என்ன நடந்தாலும் பல்ல கடிச்சிட்டு இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் அங்கேயே இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா பிடி சார் ஏன் இதை சீரியஸாக எடுத்துக்கலன்னா, இவனுக்கு தான் சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க விளாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க, இவனுக்கு சொல்கிறானுன்னு நம்ம காலி பண்ணி போக முடியுமா, அங்கே ஸ்கூலில் நமக்கு ஏற்று விழுக்கும், என்ன 10 நாள் கேம்புன்னு கூப்பிட்டு போயிட்டு பசங்களை 2 நாள் கூப்பிட்டு வந்துட்டீங்க, இந்த மாதிரி பேய் கதை அதுன்னெலாம் சொல்லிட்டு இருக்காங்க, பசங்க ஏதோ விளாட்டுக்கு சொல்ல அதை நம்பி கூப்பிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத நம்பாமல் அங்கே பேலன்ஸ் 8 நாள் இருந்துட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்துச்சு தெரியுமா, அதாவது அந்த சீனியர் பையன் உருவத்தை பார்த்து பயந்தான்ல, அதுக்கு அடுத்த நாள் ஃபெரோஸும் அவரோட ஃப்ரெண்டு போயிட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு உண்மையை சொல்லுங்கள், அந்த 27 நம்பர் ரூமை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்துச்சு, சீனியர் வந்து ஏதோ உருவத்தை பார்த்தேன்னு சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து கதவு தட்டுற சவுண்டு கேட்டுச்சு, திறந்து பார்த்தா யாருமே இல்லை, இந்த இன்ஸ்டியூட்டில் என்ன தான் நடக்குது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்குறப்ப அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இல்லைங்க அப்படிலாம் இது நடக்கல, இது வந்து நல்ல இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபோர்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள் எங்கள் உயிருக்கே இது ஆபத்து இருக்குது, தயவு செஞ்சு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், எங்களை வந்து தம்பியாக நினச்சிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டு ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாரு. என்னென்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டியூட்டில் படித்த ஒரு பொண்ணு 27 நம்பர் ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்குள்ளே தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. எஸ், நீங்கள் நினச்சது கரெக்டு தான், வந்தது அந்த பொண்ணோட பேய் தான். இப்போ அந்த பொண்ணு எப்படி இறந்து போனாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். 10 நாள் கேம்ப் முடிஞ்சு எல்லாருமே ஊருக்கு வந்துடுறாங்களா, வந்ததுக்கப்புறம் ஃபெரோஸ் ஒரு நாள் நைட்டு ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருக்காரு. அப்போ அவர் மைண்ட்லாம் அந்த பேயோட உருவம், அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அது எதனால இறந்துச்சு, அது ஏன் இப்போ பேயாக வந்திருக்கு, ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வந்துடுமோ, இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்து அவர் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அதனால் அவரால் ஹோம் ஒர்க் கூட எழுத முடியாமல் நோட்டை மூடி வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட கனவுல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு அதாவது ஒரு பேய் மாதிரி இல்லாமல் ஒரு அழகான உருவத்தில் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இறந்து போனதுக்கு ரீசன், அதாவது நான் சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு ரீசன் இந்த மாதிரி லவ் பிரச்சனை அதுலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படின்றது நான் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், அந்த நோட்டு 27 நம்பர் ரூமில் அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்குது, நீ போயிட்டு எனக்காக எடுத்து படிச்சுட்டு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியே சொல்லு, நான் இறந்ததோட உண்மையான ரீசன் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் வார்டன் எல்லாத்துக்குமே தெரியணும், அது போய் நீ என்னன்னு படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி அதாவது ப்ரௌன் ஷீட் போட்ட ஒரு நோட் இருக்கும், ஒரு ட்ராக்குள்ளே இருக்கும், அதை எடுத்து ரொம்ப குப்பையாக இருக்கும், அதெல்லாம் தட்டி விட்டுட்டு நீ படித்து தயவு செஞ்சு எனக்காக நீ வந்து நான் எதனால் இறந்தேன் அப்படின்ற உண்மையை இந்த வெளி உலகத்துக்கு சொல்லு அப்படின்னு வந்து கனவுல அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இவர் பயத்தில் எந்திரிச்சிட்றாரு. அப்பாடா கனவு அப்படின்னு நினச்சாலும் ஒருவேளை அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி நோட் இருக்குமோ, உண்மையிலே ரியல் லைஃப்பில் அந்த 27 நம்பரில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு தாட் இருக்குது. ஆக்சுவலாக அன்றைக்கி சண்டே இவர் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்காராரு. பட் தூரத்தில் ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்குது, அந்த டேபிள் மேலே ஒரு நோட் இருக்குது, கனவுல சொன்ன மாதிரியே ஒரு ப்ரௌன் ஷீட் போட்ட நோட் இருக்குது. அந்த நோட்டோட ப்ரௌன் ஷீட் கிழிஞ்சு கிடக்குது. இவர் அதை பார்த்துட்டு ஒருவேளை கனவுல சொன்ன நோட்டு உண்மை தான் போல், அந்த நோட் இப்போ நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் திறந்து பார்க்குறாரு. அது வேறு எந்த நோட்டு கிடையாது, நேற்று நைட் அவர் ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருந்தார்ல அந்த நோட்டு தான். என்னடா இந்த நோட்டோட ப்ரௌன் ஷீட் நேற்று நைட்டு நல்லா தானே இருந்துச்சு, அது எப்படி காலையில் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ ஃபெரோஸோட கனவுல எதனால் அந்த நோட் வந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து ஹோம் ஒர்க் எழுதிட்டே இந்த மாதிரி பேய் நம்ம வீட்டுக்கு வந்துருமோ, அந்த பேய் வேறு அவர் பார்த்தேன்னு சொல்கிறார், இதை யோசிச்சுட்டே இருந்தாரா, அதனால் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி ஹோம் ஒர்க்கு எழுதாமல் விட்டாரா. ஸோ அதே திங்கிங்கோடு அவர் தூங்கினதுனால கனவுல பேயும் வந்திருக்கு, அந்த நோட்டு வந்திருக்கு. இதுதான் மேட்ரு. இதைத்தான் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இன்றைக்கி வரைக்கும் ஃபெரோஸ்க்கும் சரி அவர் ஃப்ரெண்டுக்கும் யாருக்குமே அந்த ஸ்கூல் பசங்க எல்லோரும் போனாங்க தெரியுமா, யாருக்குமே அந்த பேயினால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தான் இருக்காங்க. இப்போ இந்த கதையை கேட்டால் உங்களெலாம் சில பேர்த்துக்கு தோணலாம், ப்ரோ ஃபெரோஸ்ன்றவன் 11th படிக்கிற சின்ன பையன், அவன் சும்மா விளையாட்டுக்கு இந்த மாதிரி கதையை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணலாம். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தஞ்சாவூரில் இருக்க என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி டே இந்த இன்ஸ்டியூட் பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் மொட்டையாக தான் கேட்டேன். அவன் அதை கேட்டவுடனே வார்த்தை என்ன சொன்னான்னா, அந்த இன்ஸ்டியூட்டா, அங்கே பேய் நடமாட்டம் இருக்குடா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்கே சேரன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு வேணான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்.
அதுக்கப்புறம் தான் அப்போ ஃபெரோஸ் சொன்னது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி எனக்கே புரிஞ்சிச்சு. இதெல்லாம் தாண்டி என்னோட ஃப்ரெண்டு என்ன சொன்னான் அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட்டில் பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொன்னேன்ல, அது எங்கள் ஊர் லோக்கல் சேனல், அதாவது ஒரு நியூஸ் சேனலில் நியூஸாகவே போட்டாங்க. அது நான் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் குரூப்லேயும் அந்த பசங்களாக இருக்க குரூப்பில் வந்துச்சு. இப்போ அந்த வீடியோ இல்லை, ஆனால் உனக்காக நான் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அந்த வீடியோவை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த வீடியோ எனக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோ போடுவேன்ல, அதில் ஏதோ ஒரு வீடியோவில் அந்த உண்மையான நியூஸையே நான் ஆட் பண்ணுறேன். அதாவது அது என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு அந்த இன்ஸ்டியூட்டில் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க, அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு அந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. அந்த சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, வழக்கம் போல் சினிமாவில் வர மாதிரி இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹையர் கேஸ்ட் பீப்புள், அந்த பையன் லோயர் கேஸ்ட் பையன். அதனால இந்த பொண்ணோட வீட்டில் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த பையன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, என்னதான் ஆனாலும் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டுறாரு, ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணாலும் 2 பேர்த்தையும் வெட்டிடுவாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லி புலம்போது அந்த பையனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே நம்ம பிரிஞ்சிடலாம், அதாவது நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிட்டு எந்த மூலையில் வாழ்ந்தாலும் வெட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நீ சொல்கிற, நம்ம அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனு என்ன சொல்கிறது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் போல். இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பையனை ரொம்ப லவ் பண்ணங்காட்டிக்கு, இல்லை என்னடா இவன் வேறு இப்படி சொல்கிறான், இவன் நமக்கு தைரியம் சொல்லுவான்னு பார்த்தா இவனே இப்படி சொல்லிட்டான், அவன் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து ஆக்சுவலாக அந்த ரூம் 27 ரூமில் இருந்திருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து யாருமே இல்லை, இந்த பொண்ணு மட்டும் தான் தனியாக இருந்திருக்காங்க போல். அந்த 27 நம்பர் ரூமுக்குள்ளே சூசைட் பண்ணி, அதாவது தூக்கு போட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த பொண்ணோட பேய் அந்த இன்ஸ்டியூஷனில் சுற்றிட்டு இருக்கு. மேபி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தஞ்சாவூர்காரராக இருந்தீங்கன்னா, அது என்ன இன்ஸ்டியூட், அங்கே நடந்த இந்த சம்பவம், அந்த பொண்ணு இறந்து போச்சுல, இது எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தஞ்சாவூர்காரராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்கேரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ப்ரோ இதே மாதிரியே என் லைஃப்லேயும் ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை பற்றியும் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கேட்டுட்டு அதையும் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஹாரர் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நான் இதே மாதிரியே இன்னொரு பயங்கரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.